ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 8 கர்ப்போதகசாயி விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவின் தோற்றம் பதங்கள் 6-7 ஆறாம் பதம் முகூர் கிருஷந்தோ வச்சசானுராக ஸ்க்லத் பதேனாஸ்ய கிருதானி தஜ்ஞா கிரீட சாகஸ்ர மணி பிரவேக பிரத்யோதிதோத்தாம பணாசகஸ்ரம். மொழிபெயர்ப்பு. பகவானின் உன்னத லீலைகளை அறிந்திருந்த சனத்குமாரர் முதலான 4 குமாரர்கள் முழு அன்புடனும் பாசத்துடனும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளால் சமமான ராகத்துடன் பகவானை போற்றி புகழ்ந்தனர். அப்பொழுது பகவான் சங்கர்ஷனர் தமது ஆயிரக்கணக்கான உயர்த்திய தலைகளின் மேலுள்ள பிரகாசிக்கும் கற்களிலிருந்து ஒளியை பரப்பத் துவங்கினார். பொருளுரை. பகவான் சில சமயங்களில் உத்தம ஸ்லோக என்று அழைக்கப்படுகிறார். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த வார்த்தைகளை கொண்டு பக்தர்களால் வழிபடப்படுபவர் என்பது இதன் பொருள். உண்மையான அன்புடனும் பாசத்துடனும் பகவானின் பக்தி தொண்டில் முழுமையாக ஆழ்ந்துள்ள ஒரு பக்தரிடமிருந்து இத்தகைய தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகள் மிகுதியாக வெளிவருகின்றன. பல சந்தர்ப்பங்களில் பகவானின் மிகச்சிறந்த பக்தராக இருந்த ஒரு சிறுவனாலும் கூட பகவானின் லீலைகளை மிகச்சிறந்த வார்த்தைகளால் சிறப்பாக போற்றி புகழ முடிந்தது. அதாவது அன்பையும் பாசத்தையும் வளர்த்து கொள்ளாமல் பகவானிடம் ஒருவரால் மிகவும் பொருத்தமாக முறையில் பிரார்த்தனைகளை செய்ய முடியாது. 7ஆம் பதம் புரோக்தம் கிளைதத் பகவத்தமேன நிவத்தி தர்மா பிரதாயதேன சனத்குமாராய ச சாக பிருஷ்ட சாங்கியாயனாயாங்க திருத பிரதாய. மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக துறவு வாழ்வின் விரதத்தை முன்பே ஏற்றுக்கொண்டிருந்த மாமுனிவரான சனத்குமாரருக்கு பகவான் சங்கர்ஷனர் ஸ்ரீமத் பாகவதத்தின் பொருளை பற்றி பேசினார். சாங்கியாய முனிவரால் விசாரணை செய்யப்பட்ட சனத்குமாரரும் ஸ்ரீமத் பாகவதத்தை சங்கர்ஷனிடமிருந்து தாம் கேட்டது போலவே விளக்கிக் கூறினார். பொருளுரை. இதுதான் பரம்பரா முறையாகும். நன்கு பிரபலமான வாழக முனிவரான சனத்குமாரர் வாழ்வின் பூர்ணத்துவ நிலையில் இருந்த போதிலும் ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றிய செய்தியை அவர் பகவான் சங்கர்ஷனிடமிருந்து கேட்டார். அதுபோலவே சாங்கியாயன ரிஷியால் விசாரிக்கப்பட்ட பொழுது பகவான் சங்கர்ஷனரிடமிருந்து தாம் கேட்ட அதே செய்தியை சனத்குமாரர் அவருக்கு கூறினார். அதாவது தகுந்த அதிகாரியிடமிருந்து கேட்காதவரால் ஒரு பிரச்சாரகராக இருக்க முடியாது. எனவே பக்தி தொண்டில் உள்ள 9 விஷயங்களில் கேட்டல், கூறுதல் என்னும் இவ்விரண்டும் மிகவும் முக்கியமானவை ஆகும். நன்கு கேட்காத ஒருவரால் வேத ஞானத்தை பற்றிய செய்தியை பிரச்சாரம் செய்ய முடியாது. ஹரே கிருஷ்ணா.